புற்றுநோயாளிகள் புற்றுநோயாளிகள் கிட்னி அதாவது சிறுநீரக கோளாறுன்னு சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி உண்மையிலேயே ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத தம்பதிகள், குழந்தை இல்லாத நபர்களுக்கு நம்ம இலவசமாக சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்யணும், சாதிக்கணும். நம்ம அதாவது பிறந்ததற்கான வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை கண்டிப்பாக விட்டுட்டு போகணும் நம்ம. ஸோ அதன் அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணுறோம், நிறைய சிகிச்சைகளில் வெற்றி காண்றோம். எல்லாத்துக்கும் வரவங்களாம் மலேசியாவில், ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஈவன் கென்யா, எல்லா நாடுகள்லேருந்துமே நம்மளை நோக்கி வந்துட்டு. அங்கே இல்லாத மருத்துவமனை கிடையாது. அமெரிக்காவில் இல்லாத மருத்துவமனை அங்கே இருக்குது, இங்கிலாண்டில் இல்லாத மருத்துவமனை அங்கே இருக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே நோக்கி வராங்க. ஸோ அதை நாம் அந்த அளவிற்கு இன்றைக்கி சிகிச்சை முறைகளை எளிமைப்படுத்தி அவர்கள் சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு உள்ளே வரும்பொழுது நோயாளியாக வருவாங்க, வெளியில் போகும்போது ஒரு இயற்கை மருத்துவராக மாறிச்சுவாங்க. ஏன்னா இந்த கலை எளிமையான கலை, நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கலை தான் அது. அதை நான் சொல்லி கொடுத்து தான் அனுப்புகிறேன் நான். அப்போது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது போட்டில் ஓட்டை விழுந்துருச்சு, அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம எங்கே ஓட்டையை அடைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி. ஆனால் அவ்வளோ பெரிய கப்பலில், அவ்வளோ பெரிய போட்டில் ஓட்டை எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல, எங்கே கசி வந்துச்சுன்னு தெரியல. மிகப்பெரிய கம்பெனிமா, மிகப்பெரிய கம்பெனி, எல்லாமே பார்த்திங்கன்னா தீப்பிடிச்சி எரியுது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, மின்சார கசிவுனால தீப்பிடிச்சி எரியுதுங்கிறாங்க. உடனே அந்த மின்சார கசிவு எங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல கேஸ் எங்கே லீக் ஆகுது முதல்ல பார்க்கணும். உண்டா இல்லையா? அதுதான் நம்ம அடிப்படை நம்ம. அப்போது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்பது கல்லீரலுடைய பாதிப்பினால மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சர்க்கரை என்பது கல்லீரல் நம்ம சொல்றோம். ஓகே, நேயர் காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து அம்பையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க டிவி திருநெல்வேலி மாவட்டம் பார்வதி. ஓகேமா, டிவி பார்த்து பேசாதீங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சார், இந்த மாதுல ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருந்தது, வலி வந்துகிட்டே இருக்கு. ஓகேம்மா, நீங்க ஏதாவது ஸ்கேன் பண்ணியா பயாப்சி பண்ணியா பாத்தீங்களா? பார்த்தோம், ஆனா ஒரு பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனா வலி இருந்துகிட்டே இருக்கு, ஆனா கட்டி எல்லாம் இப்போ இல்ல அப்படிங்காங்க. ஓகே, திருநெல்வேலிக்கு நான் வெள்ளிக்கிழமை வரமா? சரியா? சரி. ஹலோ. ஓகே ஓகே, நான் வெள்ளிக்கிழமை திருநெல்வேலிமா நேரில் வந்து பார்க்குறேன். ஏன்னா கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கட்டிகள் நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுனால அவங்க பெண் மருத்துவர்கள் இருக்காங்க திருநெல்வேலியில். பார்த்தீங்கன்னா டாக்டர் குட்டி பிரியமான் இருக்காங்க. அவர்கள் நீங்கள் வாங்க, அவர்கள் உங்களை பரிசோதிப்பாங்க. அது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேம்மா. அப்போது இந்த மன வளர்ச்சி குன்றிய மன வளர்ச்சி மூளை சம்மந்தப்பட்டதுன்னா கல்லீரல் நம்ம சொல்கிறோம், சர்க்கரைனா கல்லீரல் மண்ணீரல் நம்ம சொல்கிறோம். ஹார்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏன் பாதிக்குதுன்னா லிவர் பாதிப்புனால ஹார்ட்னு சொல்கிறோம். நாம நுரையீரல் பாதிப்பு இருந்தாலும் ஹார்ட் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை காரணங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போது அடிப்படையாக நார்மலாக சர்க்கரை வியாதிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணீரல் கல்லீரல் கணையன்னு சொல்கிறோம். ஆனால் நுரையீரலில் பாதிப்பு வந்தாலும் சர்க்கரை வியாதி வரும். அதாவது வாதத்தினால் சர்க்கரை உண்டு, பித்தத்தினால் சர்க்கரை உண்டு, கபத்தினாலும் சர்க்கரை உண்டு. இப்போ பித்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை 80%, வாதம் கபம்ங்கிறது அந்த 20% அடங்கும். அப்போது பித்தத்தினால் வரக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குறையாது. அவங்க பார்த்தீங்கன்னா கபத்தினாலேயோ இல்லை வாதத்தினால ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதியாக இருக்கும். பித்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி ஈஸியாக குறைச்சிடலாம் நம்ம. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் 1 டயாபெட்டிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாதம் கபத்தினால் வரக்கூடியது. ஸோ அப்போது சர்க்கரை வியாதிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு சர்க்கரை வியாதி, 2 தான் பார்க்குறோம். டயபெட்டிக் டைப் 1 டயபெட்டிக், டைப் 1 2 டயபெட்டிக்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய டயபெட்டிக், இந்த மாதிரி பிரிக்கிறோம் நம்ம. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 விதமான சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். எத்தனை வியாதி? 24 விதம். அப்போது எந்தெந்த உறுப்பில் எங்கே அதுதான் அடிப்படை உள்ளுக்குள்ளே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதனால தான் சர்க்கரை வியாதியை என்ன பண்ண முடியும், குணப்படுத்திக்க முடியும். யாரால முடியும்? அவர்கள் நினைச்சா முடியும், என்னால் முடியாது, ஏன் மருந்தால முடியாது. நான் உங்களுக்கு வழிமுறைகள் சொல்லித்தரேன். உங்களுக்கு நாடி பார்க்குறேன், எங்களுடைய ஸ்கேனில் பார்க்குறோம், என்ன பிரச்சனை உங்கள் உடம்புல எங்கே அடிப்படை பாதிப்புன்னு பார்க்குறோம். அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். குணப்படுத்துவது நான் இல்லை, இறைவன் குணப்படுத்துகிறாரு. நீங்கள் குணப்படுத்திக்கிறீங்க. உங்கள் உடம்பு குணப்படுத்துது. உங்கள் உடம்புக்குள்ள அனைத்து விதமான ஆற்றலையும் சக்திகளையும் கடவுள் கொடுத்துருக்காரு.
அந்த சக்திகளை அறியக்கூடிய வேலையை மட்டும் தான் நான் செய்யணும் தவிர மருந்துகளால் நோயை குணப்படுத்த முடியாது. சர்க்கரை வியாதி மட்டுமல்ல, எந்த வியாதியுமே. இன்னைக்கு தலைவலின்னு சொல்லி வைக்கிறேன், 15 வருஷம் 20 வருடங்களாக தலைவலி பார்க்குறோம். நாம சொல்லுவாங்க 20 வருஷமா தலைவலி சார். 20 வருஷமா என்னையா பண்ணிருக்க? தினம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். 20 வருஷமா பிபி சார், என்ன பண்றீங்க? தினம் மாத்திரை சாப்பிட்றேன். உண்டா இல்லையா? அப்போ இப்படித்தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம சாதாரண தலைவலியை கூட மருந்து மாத்திரையால் குணப்படுத்த முடியாது. மருந்து மாத்திரை என்ன பண்ணும்? ஒரு கிரியா ஊக்கி, அவ்வளவுதான். நமது உடம்பு தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு தன்னைத்தானே வந்து குணப்படுத்திக் கொள்ளும், ஆற்றல் பெற்றது. அதுக்கான வழிமுறை சொல்லித்தரோம் நாம. அப்போ சர்க்கரை வியாதிக்கு இத்தனை விதமான வகைகள் இருக்கு. அப்ப மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, மூளையில் வந்து இப்ப கல்லீரல்னால பாதிப்பா இல்ல நுரையீரல் பாதிச்சதுனால வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சார் கிருஷ்ணகுமார்ல பேசுறேன் மேடம். ஓகேங்க, உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து கழுத்து வலி மேடம், இப்போ ஒரு 5 வருஷமா. ஓகே சார் வந்து எங்க போனாலும் சர்ஜரி பண்ண சொல்றாங்க சார். நம்ம புரியல. கழுத்து C5 C6 வந்து ப்ராப்ளம் சார் நமக்கு. சர்ஜரி பண்ணிட்டீங்களா? இல்ல சார், கர்ப்பப்பை சர்ஜரி பண்ண சொல்றாங்க. அதனால சர்ஜரி பண்ணாலும் சில தொலைகள் குழுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க சார். நீங்க எந்த ஊர் சார்? நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். சரி, ஓகே. அதாவது சார், கழுத்து வலி அப்படின்னாவே வந்து உங்களுக்கு பிளட் பிரஷர் பிபி இருக்கா சார்? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நார்மலாக சொல்லிட்டேன் சார். நார்மலா இருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார். சரி, கழுத்து வலியை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய நரம்புகள்லேயே மிக மென்மையானதும், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வந்து நரம்புகளும் டிராவல் பண்ணக்கூடிய இடம் இந்த கழுத்து பகுதி. ஆமாம் சார், 2 வீலர் தான் சார் டிராவல் பண்ணேன். அதுதான் சார் ப்ராப்ளம். C5 C6 வந்து ஜெபு வெளிவரசு சர்ஜரி பண்ணாலும் ஆன்சர்னு சொன்னாங்க. ஓகே. அதனால சார் நம்ம சில பேர் பயமுறுத்தினாங்க, இது வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு கம்மியாக சார் அது மேற்கொண்டு வேணும் சார். சரி, ஓகே. ஸோ அதனால் எல்லா விதமான நரம்புகளும் நரம்பு மண்டலமும் ரத்த மண்டலம், அதாவது ரத்த நாளங்களும் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் வந்து அது கழுத்து பகுதிமா மிக மைனூட்டாக நடும். ஸோ அங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை தம்பி. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதங்கள்லேயே நம்ம வந்து எந்த விதமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணிக்க முடியும். அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு, முதுகில் பிரச்சனை இருக்கா, மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த நாளங்களில் எந்த அளவுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வர்ம சிகிச்சையின் மூலியமாக அழகாக சரி பண்ணிக்கலாம். வர்ம சிகிச்சைனா என்னென்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களின் அடைப்புகளை நீக்கக்கூடிய முறைகள். வியாதிகள்னால் என்னென்னா, நான் எளிமையாக சொல்லுவேன், கழிவுகளுடைய தேக்கம் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் கழிவுகள் தேங்குது? அடுத்த கேள்வி புரியுதா? ஏன், எதற்கு, எப்படி, ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறத கேட்கணும். வீட்டில் மட்டும் அம்மாட்ட மட்டும் தான் கேட்கறது, வேறு யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அம்மாட்ட தான் சண்டை போட வேண்டியது, அப்படிதானே? ஏன்னா அவங்க தான் ஏமாந்தவங்க. வெளியில் கேட்டப்ப திட்டிடுவாங்க நம்மளை. அந்த கேள்வி வரணும் முதல்ல. அப்போ தான் நம்ம சிந்தனை வந்து நமக்கு வந்து நம்ம சிந்தனை குதிரையை வந்து தட்டி எழுப்ப முடியும். அப்போது நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஏன், எதற்கு, அதாவது கழிவுகளின் தேக்கம் சொன்னேன் இல்லையா? ஏன் கழிவு தேங்குது? ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஏன் ரத்த ஓட்டம் தேங்க? அடுத்த கேள்வி, ஏன் ரத்த ஓட்டம் தேங்கல? அப்போ என்னன்னா, இந்த கழிவுகள் நம்மளுடைய செயல்பாடுகள், உணவு முறைகள், தூங்கக்கூடிய தூக்கங்கள், சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் வந்து நம்ம கழிவுகள் உள்ள தேங்கும்போது உள்ள அபான வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் உடம்புல. யாருக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, சரியான ஜீரணமாகலை, மலச்சிக்கல் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலி வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா, அந்த அபான வாயுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாயுக்கள் வந்து என்ன பண்ணால் ட்ராவல் பண்ணிவிட்டு முதுகுத்தண்டுவட வழியாக எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கழிவுகள் தேக்கங்கிறது நம்ம பண்ண தவறு தான். ஸோ அதனால் அதை சரி பண்ணால் சரியாயிடும். அப்போ இந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு ஒரு மறுப்பு கொடைன்னு பேசினார் இல்லையா? அப்போ என்னென்னா, நுரையீரல் பாதிப்புனால வந்து உங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கா, இது சாரி அந்த குழந்தைக்கு வந்து மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லை ரத்த ஓட்டங்கள் எங்கிருந்து போகுது, எங்கே தடை ஏற்பட்டிருக்கு, இல்லை மூளையினுடைய செயல்பாடு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூளை செயல்பாடு கம்மியாக இருக்கா, இல்லை நல்லா இருக்கா, இல்லை எந்த காரணத்தினால வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறத கண்டறியணும் முதல்ல. அது கண்டறியறதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம நாடிகளை பார்க்கலாம், நாடிகளை பார்த்ததுக்கு பிறகு அதையும் மீறி அறிவியல் பூர்வமாக நான் வந்து சில விஷயங்களை நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமது ஹெர்போகேர் மருத்துவமனை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசோடு நம்ம இணைந்து பண்ணக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்புகள் நமக்கு நிறைய கடவுள் கொடுத்துட்ருக்காரு. அப்போது அதுக்கான வழிமுறைகளுக்காக தான் நம்ம இப்போ டெல்லி போகிறோம் நம்ம. அப்போ என்னென்னா, இன்றைக்கி டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு மிக முக்கியம்.
என்னிடத்துல வரும்பொழுது அவர்கள் எப்படி இருந்தாங்க, அது வந்து எந்த வியாதியாக இருந்தாலும் சரி,